வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய ஆங்கில வருடம் 2024 வருடம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 1வது மாதம் 2024 வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் தாங்க இந்த வருஷம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 129 டிகிரியில் இன்றைக்கி கேது திசையில் தான் இந்த 2024 பிறக்கப்படுது. அப்படி பிறக்கும்போது காலப்புருஷ தத்துவத்துப்படி பார்த்திங்கன்னா அதாவது 9வது ராசி தனுசு ராசியுடைய அதாவது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு போராடு நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி வந்து 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அவர் வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தவுடைய தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும், எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன், அதாவது தஞ்சை பெரிய கோயில் இருக்குங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குங்க. இதுலேயும் வந்து பார்த்தோன்னா புத்திர கோஷ மங்கை அப்படின்ற ஒரு இடத்துல அந்த சாமியை வணங்கிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் உங்களுக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. எப்பயுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வாராகி அம்மன் படம் இருந்தால் கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த தெய்வம் அதாவது தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி அம்மன், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்கு இந்த 2024 என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு முதல்ல என்ன ஒரு விஷயம்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்றவர் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடமும் உங்களை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை என்னன்னா 5, 7, 9. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 9ஆம் இடமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடமா குரு வந்து உங்களை பார்த்துட்ருக்கிறார் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான், குருவுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறீங்க. இந்த குரு பார்வை எத்தனை மாதமான 8 மாதமாக குரு உங்களை தான் பார்த்துட்ருக்கிறார். அதாவது உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது குழந்தைங்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே இப்போ குரு வந்து உங்கள் ராசியை 8 மாதமாக பார்த்துட்ருக்கிறார். அப்போ 8 மாதமாக குரு வந்து பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம். அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும். அப்போ அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ ரிஷப ராசிக்கு போய் இப்போ 9ஆம் இடத்தை பார்க்க வேண்டிய குரு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 8ஆவது இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆவது இடத்துக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம்ன்றது பிதிருஸ்தானம், தந்தையை பார்க்குறாரு. அப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு உங்கள் ராசியை பிதிருஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்றைக்கி எப்படின்னா அப்பாவை பார்க்குறாரு. அப்போ அப்பாவுடைய தொழில் நல்லாயிருக்கும், அப்பாவுடைய குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், அப்பாவுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அவருடைய எதிர்பார்ப்புகள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணுமே, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அவருக்குன்னு ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ஓரளவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிடும். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது இப்போ 8ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம்.
அப்போ 8ஆம் இடத்துல வந்து குரு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா 100% ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா இப்போ குரு பார்வை உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போ குரு வந்து அடுத்து 8ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ அந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நிச்சயம், அதாவது உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகும். உடல் உபாதிகள் அப்படின்றது இப்போ தனக்கோ அல்லது தன் கணவனோ மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ தாய் தந்தைக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செலவு, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு இதர செலவு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு அது சரியாயிடும். யாருக்கு ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லைங்களா, குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா குரு வந்து 8ஆம் இடத்த ஆயுள் ஸ்தானத்தில் உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எப்படிப்பா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகும், அதாவது மன அழுத்தங்கள் ஓரளவுக்கு விலகும், ஓரளவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை வாங்கினால அடுத்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதே போக உங்கள் ராசி வந்து குரு 5ஆம் இடமாக பார்க்கறதுனால புத்திரஸ்தானமும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லைங்களா, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அப்படி பார்க்கறதுனால குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வரன்றது ஒரு வந்து ஒரு வரப்பிரசாதம் தானே. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கின்றது வந்து 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. புத்திர பாக்கியம்ன்றது ஒரு 1000 காலத்து பயிர்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருமே மெயினாக சொல்லணும்னா ஒவ்வொரு பெண்களுமே இன்றைக்கி வந்து முதல்ல பார்த்திங்கன்னா தாய்மை அடைகிறது எப்போன்னா நம்ம குழந்தை பிறந்த வாட்டி தான். ஆணுக்கு வந்து ஒரு ஜென்மந்தான், ஆனால் பெண்ணுக்கு வந்து 3 ஜென்மங்கள் இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அதாவதுன்றது புஷ்பம் அடையும் போது, அதாவது பெரிய மனுஷி ஆகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம். அடுத்தது என்ன அப்படின்னா திருமணம் ஆகும்போது, 3வதுன்றது வந்து குழந்தை பிறக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து 3 ஜென்மம்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரிசு குழந்தை பிறந்தால் மட்டும்தான் அவங்க முழுமையாக ஒரு தாய்மை அடைகிறாங்க. அப்படி அடையும் போது அந்த சந்தோஷமே அது வேறு. அப்போ ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சிங்க, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் ஒரு சிலர் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஜாதகம் பார்த்துருப்பாங்க. ஆனால் 3 மாதத்தில் கொடுக்கும், 4 மாதத்தில் கொடுக்கும், 6 மாதத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாமதமாயிட்டு இருக்க சிலருக்கு. அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா, 5ஆம் இடம்ன்றது சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம். அப்போ 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானங்கும் போது 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குரு இருந்தால் தாமதமாகும், அதே மாதிரி வந்து சனி இருந்தால் அதே மாதிரி தாமதமாகும். அப்போ என்னென்னா 5ஆம் இடம் ஜாதகத்துக்கு நல்லா இருந்தால் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும். அப்படி புத்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் நான் சொன்ன மாதிரி ராகு கேது சனி குரு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து வாரிசுன்றது இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரே உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா இப்போ குரு வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார், புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். சனி வந்து 3ஆம் இடத்துல வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ ஆட்சியாக இருக்கும்போது சனி வந்து பார்க்கும்போது சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறார், அதாவது வந்து சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ எப்படின்னா உங்களால், அதாவது அடுத்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும். உங்களால் மற்றவங்க நல்லா இருப்பாங்க, மற்றவங்களால் நீங்கள் நல்லா இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்படி பார்த்தாலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடியா சொல்கிறவங்க நல்லா இருக்காங்க, என் சாப்பாடு சாப்பிட்ற நல்லா இருக்காங்க, என் துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2023 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்த காலத்துலேயே கொஞ்சம் 7 சனி இருந்தது. இப்போ 7 சனி முடிஞ்சு 1 வருஷம் ஆகிடுச்சிங்க. 2023 ஸ்டார்டிங் எண்டில் இருந்தாலும் போக போக ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ உங்களுக்கு எப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7 சனி உங்களுக்கு இருக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்போ அந்த 7 சனி முடிஞ்ச வாட்டில் ஏகப்பட்ட கஷ்டம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா நகை நெட்டு விரையும், தொழில் முடக்கும், கொடுக்கல் வாங்கல் நஷ்டம், போனது எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி தான். ஆனால் அப்படி இருந்தாலும் 2023 கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவான், 2வது குருவும் இப்போ உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. அதுவும் மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களை பார்க்குறதுனால இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரியே
கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஓரளவுக்கு சரியாகும். எண்ணங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, இப்போ படிப்பு இல்லைங்களா, படிப்பெல்லாம் அருமையான படிப்பு கொடுப்பார். அதை விட பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த உணவுக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து உணவுக்கு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 2024 சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க, இன்ஜினியராக இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் அந்த தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் அதிபதியாக இருக்கும்போது காவல்துறைக்கு, ரெண்டாவது ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயினாக சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கண்டிப்பாக மாற்றமெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா இதை தவிர என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான்றது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார விவசாயம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. பால் வாகனம் வாங்கணும்னா இப்போல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா இப்போ குரு பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக பால் வாகனம் நல்லாயிருக்கும், அதை பற்றியெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து தான் நம்ம ஒரு கணக்கு சொல்ல முடியும். ஏன்னா பொது பலன்றது வந்து எல்லாருக்குமே பொருந்து போகணும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய திசை எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, அந்தரங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது, பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, இது எல்லாம் நம்ம பார்த்தோம்னா முழுமையாக நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம சொல்லிடலாம். பொது பலன் சொல்லும்போது நம்ம ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி பொது பலனில் சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2023 பட்ட கஷ்டத்தை விட நீங்கள் இந்த 2024 கண்டிப்பாக நல்லாவே இருப்பீங்க. சுய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, சுய தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, இப்போ அருமையான ஒரு நேரம். அது மெயினாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான ஒரு நேரம். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வைக்கலாம், இன்றைக்கி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம், ஒரு மல்லிகை கடை வைக்கலாம், ஏன் ஒரு சிறு குறு தொழில் வைக்கலாம், ஒரு காய்கறி கடை வைக்கலாம், ஒரு பூ வியாபாரம் வைக்கலாம், ஒரு துணிமணி தைச்சி கொடுக்கலாம். இது போல் ஒரு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா, அதனால் நல்லா இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2024 குரு வந்து பார்வையில் இருக்கும்போது ஆணை விட பெண்ணுக்கு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆண் அடங்கலாமே தவிர ஆணுக்கு பெண் அடங்க மாட்டாங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சிலரை தான் இன்றைக்கி வந்து கரெக்டாக வீட்டுக்கார பேச்சு எடுபடுமா தவிர அப்போ 100க்கு 90% பேர் பெண்களுடைய வார்த்தை தான் அங்கே மெயினாக நிற்கும். ஏன்னா இப்போ குருவுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏதாவது தொடங்கலாம்னா செய்யலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றலாம், வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே நீங்கள் வாங்கிக்கிட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறத விட்டுருங்க, எனக்கு வீடு வாங்குறத விட்டுருங்க, நான் கடனை கட்டுவேனா, நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கடனுக்கு உண்டான ஒரு வழி வகுத்து கொடுத்துருவார். ரெண்டாவது கொஞ்சம் இந்த பிரச்சனைன்றது வெளியில் வரத்துக்கு உண்டான யோகத்தையும் கொடுத்துருவார். பொதுவாக என்னென்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2023 கஷ்டப்பட்டிருந்தாலும் 2024ன்றது கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுடைய நேர காலம் இப்போ நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் மாறலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கிறது இப்போ நல்லது தான். ஒன்றும் இப்போல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட இடம் மாற்றி உட்கார்றது அது ஓரளவுக்கு நல்லது தான். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ராசி பார்த்து உங்கள் ராசிக்கு எந்த பக்கம் வாசல் வருதுன்றதை பார்த்து, ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறத விட இதுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்களுடைய நேரம் பார்த்து உட்காருங்க. குழந்தை பிறந்துட்டால் தாய் தந்த ஜாதகம் நம்ம என்ன சொல்கிறோம், குப்பையில் போகணும்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம்னா இதுக்கு மேலே நம்ம நேரத்தை பேசுகிறத விட நம்ம பிள்ளைங்களோட நேரம் தான் பேசும். அப்போ இந்த தனுசு ராசிக்கு வந்து கும்பிட்றதுனா குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது உங்களுக்கு, சரிங்களா. அப்படி இருக்கும்போது நான் முன்னே சொன்னேன், வாராகி அம்மனுடைய ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. 2024 ஓரளவுக்கு கல்வி நல்லாயிருக்கும், உடல்நிலை நல்லாயிருக்கும், உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு. அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா. அதுபோல் இருந்தீங்கன்னா இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாகும். அதே சமயத்தில் தொழிலில் மெயினாக மாற்றமாகவும் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம். நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும், சரிங்களா. இருந்தாலும் இது வந்து முழுக்க நான் சொல்கிறது எல்லாமே பொது பலனை தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து நம்ம எடுத்த காணொலி கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இது பொது பலனும் போது எல்லாத்துக்குமே இது பொருந்து போகும், சரிங்களா.
அதனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பிச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. அதுக்குண்டான ஒரு வழிமுறை சொல்லுவோம், பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்து குரு பார்வை பார்த்து பலன் இல்லாதவங்களுக்கு நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி இந்த ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.